2 நாளா நீ கட்டில படுத்து கிடந்தியே அதுவே நல்லா இருந்தது. எனக்கு எவ்வளவு மரியாதை கிடைச்சிட்டு இருந்தது தெரியுமா? எனக்கு எவ்வளவு அன்பு கிடைச்சது தெரியுமா? ஆனா அதெல்லாம் இவளுக்கு பொறுக்கல. அதனாலதான் சீக்கிரமா ரெடி ஆயிட்டா போல இருக்கு. இதுக்கு பதிலா அந்த சீமா வாழ்க்கை பூரா படுத்த படுக்கையா இருந்தா நல்லா இருக்கு போல இருக்கு. சசி, எவ்வளவு கெட்ட எண்ணம் உனக்கு. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சிருந்தா உன்னை இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க விட்டு இருக்க மாட்டேன். இப்ப யார் இங்க இருக்கிறேன்னு சொன்னது? உங்க எல்லாருக்கும் என்ன தோணுது? நான் இந்த வீட்ல இருக்க துடிச்சிட்டு இருக்கேனா? எனக்கு உங்க யார் மேலயும் ஒரு துளி கூட பாசம் இல்ல. அப்புறம் இந்த வீட்டு மேலயும் ஆசை இல்ல. நான் இப்பவே இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். இல்ல, சசி, சசி, எங்க போற? இதெல்லாம் நில்லு சசி. சசி, சசி, நீ எங்க போகணும்னு நினைக்கிறியோ அங்க போலாம். ஆனா உன்னோட குழந்தை மட்டும் கண்டிப்பா இந்த வீட்டுல தான் இருக்கணும், எங்க கிட்டதான் இருக்கணும். எனக்கு நல்லா தெரியும் பெரியத்த எப்பவுமே என்னைய குழந்தை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்கன்னு. என்ன மன்னிச்சிடு செல்லும். உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல. அதான் சரிதான். இன்னைக்கு வேணா நான் தனியா இருக்கலாம். அதனால நீங்க எல்லாரும் என்ன வேணாலும் செய்யலாம். உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், கூடிய சீக்கிரம் என்னோட லாயர் உங்களுக்கு போன் பண்ணுவாரு. நான் என்னோட உரிமையை அவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுக்கறதா இல்ல. சீமா, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல எல்லாரையும் கவனிச்சுக்கிறது, எல்லா பொறுப்புகளையும் ஏத்துக்கிறது எல்லாம் உனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் இல்ல. இந்த வீட்டை பாத்துக்கோ, இங்க இருக்கிறவங்கள பாத்துக்கோ, இந்த மொத்த குடும்பத்தையும் நீயே பாத்துக்கோ. ஆனா என்ன விட்டுடு. எனக்கு நீ வேண்டாம். சசி, நான் சொல்றது கேளு. சசி நில்லு. சசி, குழந்தை இந்த மாதிரி விட்டுட்டு போகாத. போங்க, போய் அவளை தடுத்து நிறுத்துங்க. அவ இங்க இருந்து போறதுதான் நல்லது அண்ணி. நீங்களும் இந்த மாதிரி விட்டா எப்படி? ப்ளீஸ் அவளை தடுத்து நிறுத்துங்க. நான் சொல்றத கேளுங்க. இல்ல இல்லடா செல்லம், அழக்கூடாது. இல்ல இல்ல அழக்கூடாதுமா. இங்க பாரு, இங்க பாரு. என்னாச்சு? அழக்கூடாது. செல்ல குட்டி இல்ல. ஷைலு, சங்கர் கண்ணா, போங்கப்பா. போய் அவன் கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருங்க. அவன் ரொம்ப கவலையா இருப்பான். நீங்க ரொம்ப சமத்து இல்ல. இந்த பாலை குடிப்பீங்களா? குடி. இல்ல 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 அழக்கூடாதுமா. இங்க பாரு, இங்க பாரு. சரி சரி, நாம போய் விளையாடலாமா? சரி, அழக்கூடாது. என்னால நம்பவே முடியல. சசி எவ்வளவு தூரம் பேசிட்டா. இத்தனை நாள் நம்ம கூடவே இருந்தா. ஒரே வீட்டுல சந்தோஷம் துக்கம், சாப்பிடுறது கொள்றது, குடும்பத்தோட கஷ்டத்துல தோளுக்கு தோளா இருந்து நமக்கு துணையா இருந்தாளே. இது அத்தனை பொய்யா? எல்லாமே பொய்யாயிடுச்சா? நமக்காக இல்லைனாலும் அட்லீஸ்ட் அவ குழந்தைக்காகவாத சசி இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. அவளுக்கு என்னதான் ஆச்சுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க கால்ல விழுந்து கேக்குறேன். இங்க பாருங்க, நான் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம். ஆனா நான் உங்க கால் அடியில கிடக்குறேன். யாரு மேல நான் அவ்வளவு அக்கறையா இருந்தேனோ அவங்க யாருமே என் மேல எந்த அக்கறையுமே இல்லாம இருந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா, அவங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் இப்ப வந்துட்டேன். இப்ப என்கிட்ட தங்கறதுக்கு ஒரு இடம் கூட இல்ல. நான் உங்க பாதத்துக்கு கீழே வந்துட்டேன். எனக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் கொடுங்க ப்ளீஸ். நீங்க என்ன பண்ண சொல்றீங்களோ நான் அப்படியே கேக்குறேன். எனக்கு தங்கறதுக்கு மட்டும் ஒரு இடம் கொடுங்க ப்ளீஸ், ப்ளீஸ். சீமாவை பழி வாங்கணும்னா இந்த சசி நம்ம கூட இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஒருவேளை அவங்க பக்கம் சேர்ந்துட்டா கூட எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ப்ளீஸ் என்ன இங்க தங்க விடுங்க. சரி, தாராளமா தங்கிக்கோ. நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை. இன்னில இருந்துல இப்ப இருந்து இனி நான் எப்பவும் உங்களுக்கு மட்டும்தான் பூஜை செய்வேன். சசிக்கு என் திட்டத்துல ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. இவ எந்த நோக்கத்தோட இங்க வந்திருந்தாலும் சரி, அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அந்த சீமாவோட வாழ்க்கையை சுக்கு நூறாக்குறதுக்கு இவதான் எனக்கு இப்ப சரியான ஆளு. என் குடும்பத்தை கஷ்டப்படுத்திட்டு இன்னைக்கு நான் உன்கிட்ட வரேன். நீ அப்படி என்னதான் செய்ய நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. நான் இங்க உனக்கு ஒரு ஆயுதமா வரல, உன்னை அதே ஆயுதத்தால குத்தி கிழிக்க வந்திருக்கேன். என் பையனை காப்பாத்திக்கிறதுக்காக நீ என்ன பாவம் செய்ய வச்சியோ அதுக்கு பிராயச்சித்தம் செய்யத்தான் அந்த அம்மனே என்னை அனுப்பி வச்சிருக்காங்க. இப்ப பார்க்கலாம் அந்த அம்மனோட தெய்வீக சக்திக்கு எதிரா உன்னோட இந்த தீய சக்தி எவ்வளவு தூரம் வேலை செய்யுதுன்னு. என்னாச்சு சீமாக்கா? அது சசி வீட்டை விட்டு போயிட்டா. எங்க போனானே தெரியல. என்ன நிலைமையில இருக்காளோ, ரொம்ப கவலையா இருக்கு. சசி இங்கதான் இருக்கான்ற விஷயத்த சீமா கிட்ட சொல்லிடணும். சீமாக்கா, அது சசி நீ இங்க? சீமாக்கா, நானும் இததான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். சசி இப்போ என் கூட தான் இருக்கா. என்ன சசி, இது என்ன விளையாட்டு? நீயே சொல்லு, எந்த குடும்பத்துல பிரச்சனை இல்ல? சண்டை சச்சரவு வர்றதும் மனசு கஷ்டப்படுறதும் எல்லா குடும்பத்திலயும் நடக்குது. உன் மனசுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, அதை சரி பண்றதுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசலாம் சசி. நான் சொல்றத கேளு. வீட்ல எல்லாரும் உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. எல்லாரும் உன்னை பத்தி தான் நினைக்கிறாங்க. நீ இப்பவே வா, என் கூட வா, சீக்கிரம். எச்சில சாப்பிடுறது எனக்கு பழக்கம் இல்ல சசி. அப்புறம் இன்னொரு விஷயத்த மறந்துடாத. எந்த இடத்துல எனக்கு மரியாதை இல்லையோ அங்க இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அந்த மாதிரி எதுவும் இல்ல சசி. நில்ல, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. சீமாக்கா, இப்ப அவ கோவத்துல இருக்கா. அவளோட கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தானாவே வீட்டுக்கு வந்துருவா. நீங்க கவலைப்படாதீங்கக்கா. தேவி, சசி இங்க தங்க வச்சதுக்கு தேங்க்யூ சோ மச்.
இப்போதைக்கு குறைஞ்சது சசி இங்க இருக்காங்கிற ஆறுதல் எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன சீமாக்கா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்த வீடும் நீங்க கொடுத்தது தானே. அப்படி இருக்கும்போது சசியை இங்க தங்க வைக்கிறதுல எனக்கும் முழு பொறுப்பும் அக்கறையும் இருக்கு சீமாக்கா. அவ எத்தனை நாள் வேணாலும் இங்க தங்கட்டும். நான் அவளை நல்லா பாத்துக்கிறேன் சீமாக்கா. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாம இருங்க. தேங்க்யூ. என்னால உன் வேலைக்கு ரொம்ப தடங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்ப ஆரம்பிக்கலாமா? அக்கா, இப்ப என் கை சரியானாலும் இந்த சிலையை நான் செய்ய முடியாது. அம்மன் சிலையை தயாரிக்க யார் ஆரம்பிச்சாங்களோ அவங்களே தான் அதை முடிக்கணும். அதனாலதான் நான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கேன். மன்னிச்சிருங்கக்கா. இல்ல அப்படியெல்லாம் சொல்லாத. வா தேவிகா, வேலையை ஆரம்பிக்கலாம். இந்த ஒட்டியானோ நீ செஞ்சியா? ஒரு வேலை இவ கண்டுபிடிச்சிட்டாலா என்ன? அது என்னன்னா, ஒரு ஒரிஜினல் ஒட்டியானத்தை பார்த்துதான் இதை செஞ்சேன்க்கா. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இவளோட பிளான் கண்டிப்பா இந்த மண் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கணும். அவளோட நோக்கத்துல வெற்றி அடையறதுக்கு முன்னாடியே நான் எப்படியாவது இந்த பிளானை முறியடிச்சு ஆகணும். நீ எவ்வளவு பெரிய முட்டாள் சீமா. உன்னோட ஒட்டியானத்தையே உன்னால கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் உனக்கு நான் அவ்வளவு கஷ்டத்தை ஏற்படுத்தினேன். உங்கள் பாலிமர் தொலைக்காட்சியில் ஆச்சு. கழுத்து வரைக்கும் எனக்கு செஞ்சு முடிச்சாச்சு. கூடிய சீக்கிரத்திலேயே முழுசா தயாராயிடும்ல? ரொம்ப சரியாதான் சொல்லிருக்க சீமா. இப்ப இன்னும் நமக்கு நேரம் அதிகமா இல்ல. அக்கா, இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க நீங்க. அதனால இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நீங்க வீட்டுக்கு போங்க. சசிகிட்ட சொல்லாத. ஒருவேளை சசிக்கு இங்க ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் நீ என்கிட்ட கேளு. என்ன சீமாக்கா, தேவையில்லாம கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. இன்னைக்கு வேலையை நான் இதனாலதான் நிறுத்த வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா இதுக்கு மேலேயும் சிலை தயாரிக்க உன்னோட சுமங்கலி வளையல் தேவை சீமா. என்ன சசி தேவிகா வீட்டுல தங்கி இருக்காளா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எதுக்காக அவளுக்கு இவ்ளோ கோவம் வருது? பார்க்க போனா இதுவும் நல்லதுக்குதான். அவ தேவிகாவோட வீட்டுல தானே இருக்கா. நல்லது. அதெல்லாம் சரிதான் சீமா. ஆனா தேவையில்லாம நீ அவன் மேல பரிதாபப்படாத. நீ அங்க போனியா, உன் வேலையை முடிச்சியான்னு திரும்பி வந்துரு. பவி, நீ சரியாதான் சொல்ற. சசி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு குறைஞ்சபட்சம் அவன் உணர்ந்துதான் ஆகணும். உங்க எல்லாருக்கும் என்னதான் ஆச்சு? என்ன பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? சசி இந்த குடும்பத்தை சேர்ந்தவ. சசி வேணா நம்ம மேல கோவமா இருக்கலாம். அதுக்காக நாம அவளை அப்படியே விட்டுற முடியுமா? சசி ஏன் அப்படி பண்ணான்னு எனக்கு தெரியலையே. ஏன் எல்லாரும் மேலயும் அவளுக்கு இந்த திடீர் வெறுப்பு? சிலை தயாரிக்கிற கலையை அழகா கத்துக்கிட்ட சீமா. பாரு எவ்வளவு அழகா இந்த சிலையை நீ வடிவமைச்சிருக்கன்னு. ஆனா இந்த கைகள் வளையல் இல்லாம முழுமையடையாது. அப்புறம் அதுக்காக எனக்கு உன்னோட சுமங்கலி வளையல் தேவை சீமா.
எனக்கு சீமாவோட ஒட்டியானம் வேணும். அந்த ஒட்டியானத்தை சிலைக்கு நான் போட்டு விடணும். இந்த ஒட்டியானம், அப்புறம் இந்த சுமங்கலி வளையல். எதுக்கு அர்த்தம்? இந்த பாதாளிக்கு சீமாவோட எல்லா சுமங்கலி பொருட்களும் தேவையா? ஆனா எதுக்கு? நான் இப்ப முடிவு பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இவ சமையல் அறையில என்ன செய்ய போயிருக்கா? இவங்க என்ன பண்றா? என்னது? நீங்க எதுக்கு இந்த பூரி எல்லாம் செய்றீங்க? நான் தான் சொன்னல, இனிமே சாப்பாடெல்லாம் நானே பாத்துக்கிறேன்னு. அப்ப சமைச்சிடு. இது நமக்கு இல்ல, உன்னோட பரத்வாஜ் குடும்பத்துக்கு. ஒரு தடவை இத சாப்பிட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ருசிய வாழ்க்கையில மறக்க மாட்டாங்க. இவ கண்டிப்பா என்னோட குடும்பத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்ததான் நினைக்கிறா. நான் ஏதாவது செஞ்சு ஆகணும். தூய்மையான சந்தனம் மற்றும் பாரம்பரியமிக்க ஏலாதி ஆயில் கொண்டு தயாரிக்கப்படும் மெடிமிக்ஸ் சாண்டல் சோப். முழுமையான பொலிவு, முழுமையான அழகு. அம்மா, இது என்னன்னா சசிய சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் இனிப்பு பூரி செஞ்சேன். அதான் உங்க எல்லாருக்கும் கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீ இவ்வளவு அன்பா கஷ்டப்பட்டு எங்களுக்காக இதை நீ செஞ்சிருக்கேன்னா அது நல்லாதான் இருக்கும். ஆமாடி தேவிகா, நீ செஞ்சதால கண்டிப்பா நாங்க சாப்பிடுவோம். ஆமா, இப்ப சாப்பிடுற நேரம் ஆயிடுச்சு. நீ எங்க கூட உட்காந்து சாப்பிடுமா? இல்ல வேண்டாமா, சசி என் கூட இருக்கால்ல, அதனால அவ கூட சாப்பிட்டுக்கிறேன். சரி, குடு தேவிகா. சரிங்கம்மா, நான் கிளம்பட்டுமா? பவி, எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுமா? சரிங்க பாட்டி. வாங்க சாப்பிடலாம். ஹரே ராம். நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். ஒருவேளை இந்த பாதாளி என்ன பாத்திருந்தானா என்னோட பிளான் எல்லாம் கெட்டு குட்டிச்சவர போயிருக்கும். அம்மா தாயே, இப்ப எப்படியாவது நான் எல்லாரையும் இந்த பொரிய சாப்பிட விடாம பண்ணி ஆகணுமே. ஒரு தடவை இத சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் வாழ்க்கை பூரா இந்த ருசிய மறக்க மாட்டாங்க. தேவிகா ரொம்ப நல்ல பொண்ணு. எல்லார் கூடயும் ஒன்னா பழகுறா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அவளுக்கு நம்ம மேல அன்பு அதிகமாகிட்டே இருக்கு. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க பெரிய பாட்டி. அவ ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. இந்த காலத்துல இந்த மாதிரி பொண்ணுங்களை எங்க பார்க்க முடியுது? நான் என்ன சொல்ல வரேன்னா, அது ஒரு சப்பாத்தியா இருந்தா கூட பரவாயில்ல, எல்லாரும் அதை பகிர்ந்து சாப்பிடுறது தனி சுகம்தான். நான் சொல்றது சரிதானே? ஆஹா, என்ன ஒரு அருமையான விஷயத்த சொன்னீங்க பவி அண்ணி.
விஷயத்த நான் சொல்லியிருந்தேன்னா இந்நேரம் நீங்க எல்லாரும் சேர்ந்து என் தலை மேல ஏறி நின்றுப்பீங்க. என்ன விஷயம்? ஆம், இப்போ நீங்க ஏதோ சொன்னீங்களே, நாம எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்து சாப்பிடணும்னு இல்ல? அதான் எனக்கும் இந்த வீட்டோட பாக பிரிவினை வேணும்.